தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களினுடைய மறைந்த இந்த முதலாம் ஆண்டினுடைய நினைவு நாளில் அவர்களினுடைய உன்னத லட்சியத்தை உயர்த்தி பிடிப்போம் என்ற வகையில் வீர வணக்கத்தை அவர்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். ஒரு சமூக விஞ்ஞானி குறிப்பிட்டதைப் போல, வாழ்வை நான் நேசிக்கிறேன், ஆனால் ஒரு உன்னத லட்சியத்திற்காக உயிர்விட தயங்க மாட்டேன் என்ற அந்த மொழிக்கேற்ப பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து இப்போது வரை தங்களுடைய உயிரை மக்களுக்காக அர்ப்பணித்தவர்கள். இந்த சமூக மாற்றத்திலே தங்களுடைய உயிரையும் உடலையும் ஒப்படைப்பதில் முன்வரிசையில் நிற்பவர்கள்தான் கம்யூனிஸ்டுகள். அந்த வகையிலேதான் அன்பு தோழர் யெச்சூரி அவர்கள் உலக அளவில் இந்தியா போன்ற ஒரு முதலாளித்துவ பெரிய நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பில் பல்லாயிரம் சாதிகளும் மதங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் இடதுசாரி இயக்கத்தை, குறிப்பாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை கட்டி எழுப்புவதில் மாணவ பருவ காலத்திலிருந்து இறுதி மூச்சு வரை எப்படிப்பட்ட செயல்பாட்டை முன்னெடுத்தார் என்பதுதான் இன்றைக்கு அவருடைய நினைவு நாளில் நம் ஒவ்வொருவருக்குமான அரசியல் பாடமாக இருக்கிறது. முன்னாள் சோவியத் ரஷ்யா கடுமையான பின்னடைவை சந்தித்த அந்த சூழலும், இன்னும் பிற சோசலிச நாடுகள் கூட ஒரு பின்னடைவை கண்டிருந்த ஒரு நேரம், இந்தியாவில் மேற்கு வங்க மாநிலமும் திரிபுராவும் இடதுசாரிகளிடமிருந்து அதிகார அமைப்பு நழுவிய காலகட்டத்தில் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைமை தாங்குகிறார். இவ்வாறான ஒரு சவால் முன்னால் நிற்கிறது. கம்யூனிஸ்ட் இயக்கம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை முதலாளித்துவவாதிகள் தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் யெச்சூரி அவர்கள், இதோ நாங்கள் இருக்கிறோம், மக்கள் மத்தியிலே இருக்கிறோம், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இருக்கிறோம், அங்கே இல்லை என்றாலும் கூட எந்நேரமும் எப்பொழுதும் உழைப்பாளி தொழிலாளி வர்க்கத்தினரும் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் என்ற உறுதிமிக்க பதிலை குறிப்பிட்டார்கள். அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று வந்த அந்த வாய்ப்பை உறுதியோடு மறுத்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய மிக முக்கிய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்களாக இருந்து தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள்தான் இந்திய நாட்டில் யாரும் பட்டினிச்சாவிலே இறக்கக்கூடாது என்பதற்காக 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு சட்ட முன்மொழிவாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இந்திய நாடு முழுவதும், கிராமங்கள் முழுவதும் கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி ஒரு சட்டம் இந்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த முதல் சிந்தனை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களினுடைய சிந்தனையிலிருந்துதான் உருவானது. அதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வடிவம் கொடுத்தது. அதிகாரத்தில் இல்லாத சூழ்நிலையிலும் கூட அதிகாரத்தை வற்புறுத்தி இந்த மசோதாவை, இதை சட்டமாக்கி இன்றைக்கு எங்கே சென்றாலும் வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10 கோடிக்கும் மேலே இந்திய நாட்டில் உழைப்பாளர்கள் ஒரு அரசு திட்டத்திற்கு கீழ் வேலை செய்கிறார்கள் என்றால் அதை சட்டமாக்கிய அன்பு தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். இப்படி அவருடைய பெருமையை, அவருடைய சிந்தனையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஒவ்வொரு கட்டத்திலும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற பொழுதும் சரி, மக்கள் மத்தியில உரையாற்றுகிற பொழுதும் சரி, கட்சி அமைப்பை ஜனநாயக ரீதியாக ஒன்றிணைத்து வழிநடத்துவதிலும் அன்பு தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தன்னிகரற்ற ஒரு போராளியாக, ஒரு தலைமை தோழராக, தலைவராக விளங்கினார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு பாசிச வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதை முறியடிப்பதற்கான ஒரு இந்தியா கூட்டமைப்பை உருவாக்குவதில் அவருடைய உழைப்பும் முன்முயற்சியும் மிகப்பெரிய அளவிற்கு சொல்ல முடியும். அவருடைய தொடர்ச்சியாக நமது தோழர்கள், தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய முதல்
நினைவு நாளான இன்று அவருடைய நினைவு நாளை சடங்குபூர்வமாக அல்ல, உணர்வுபூர்வமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதனால்தான் தமிழ்நாடு மாநில குழு என்பது உடல்தான நிகழ்ச்சியை மக்கள் மத்தியிலே அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஒரு 1000 தோழர்கள் தங்களுடைய உடலை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட ஒப்படைத்து மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒப்படைக்க இருக்கிறார்கள். ஆகவே இத்தகைய இந்த தோழருடைய இந்த நினைவு நாளில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தினுடைய இடதுசாரி அமைப்பினுடைய உன்னத லட்சியத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையிலே நாம் ஒன்றுபட்ட செயல்பாட்டை கொண்டு செல்வோம். பாசிச சக்திகளை முறியடிப்பதற்கும் இந்திய நாட்டில் ஒரு அரசியல் பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கும் தோழர் யெச்சூரி அவர்களினுடைய நினைவோடு லட்சியத்தோடு இன்று நாம் உறுதியேற்போம் என்ற வகையிலே இந்த நினைவு நாளில் அவருக்கு மீண்டும் ஒரு முறை வீர வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு உடல்தானம் செய்த அன்பு தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.